காலை வணக்கம். நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை தோசை. உங்களுக்கு ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள். கம்பி கம்பியாக வந்திருக்கும். கோதுமையில் கரைச்சி ஊற்றுனது. கோதுமை தேவையானது மாவு எடுத்துக்கோங்க, சளிச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு அரிசி மாவு 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் ரவை போடுங்க. சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா டிஷ்ஷில் வச்சு கலக்கிடுங்க. கலக்கிட்டு தோசை மாவு பதத்துக்கே வச்சுக்கோங்க. அதை இழுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இதில் ஒரு தோசையில் வந்து ஒரு கம்பி பதம் விட்ட பிறகு மேலே ஆனியன் போட்டு அதுக்கு பிறகு ஒரு கம்பி பதம் விட்டுருப்பேன். ஆனியன் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி. இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லன்ச் பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் மீன் மேக்கர் போட்டு டொமேட்டோ ரைஸ். கொஞ்சம் ஆறின பிறகு எப்பொழுதுமே டிஃபன் பாக்ஸில் வைங்க. நான் வந்து சைடிஷ் வந்து எக்கு தான் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.